இந்த வீடியோவில் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஒன்றை எப்படி கிரியேட் செய்வது என்பது தொடர்பாக பார்க்கலாம். ஒரு பிஸ்னஸ் ஒன்றை வச்சுருந்தா அதை கஸ்டமர்ஸுக்கு தெரியப்படுத்துறதுக்கு எங்களோட அட்ரஸை கஸ்டமர்ஸுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் அதோட ஸ்டார்டிங் டைம் க்ளோசிங் டைம் அதுகளையும் தெரியப்படுத்துறதுக்காண்டி நாங்கள் எங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஒன்றை எப்படி கிரியேட் செய்வது, கூகுளில் போய் எப்படி கிரியேட் செய்வது என்பது தொடர்பாக இந்த காணொளியில் பார்க்கலாம். கூகுள் குரோமில் போய் business.google.com சைன்இன் என்று சர்ச் பண்ணுவோமாக இருந்தால் அதில் கூகுள் ஒர்க் ஃபேஸ் அதுக்குள்ளே போய் கெட் ஸ்டார்டட் என்றதை கிளிக் பண்ணி தொடர்ந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஒன்றை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். பிஸ்னஸ் நேம் கொடுக்கணும். தொடர்ந்து எந்த இமெயிலை பயன்படுத்தி சைன்இன் பண்ண போகிறீங்களோ அந்த இமெயிலை செலக்ட் பண்ணணும். எந்த இமெயிலை பயன்படுத்தி சைன்இன் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணணும் முதலே. தொடர்ந்து பிஸ்னஸ் நேம் கொடுத்துட்டு தொடர்ந்து பிஸ்னஸ் கேட்டகரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து இதில் லொக்கேஷன் ஆட் பண்ண போகிறீங்களோன்னு கேட்குது. எஸ் என்று கொடுத்து இதில் அட்ரஸை இதில் ஆட் பண்ணுவேன். தொடர்ந்து கண்ட்ரி கொடுக்கணும். தொடர்ந்து ஸ்ட்ரீட் அட்ரஸ் கொடுக்கணும். தொடர்ந்து போஸ்டல் கோட் கொடுக்கணும். சிட்டி கொடுக்கணும். இப்படி எல்லாத்தையும் சிட்டி கண்ட்ரி போஸ்டல் கோட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தொடர்ந்து நெக்ஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணி இதில் உள்ளதை நொன் ஆஃப் தீஸ்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து நெக்ஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணி இதுலையும் நெக்ஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணி இதுலையும் நோன்றதை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நெக்ஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணி இதில் ஃபோன் நம்பரும் வெப்சைட் இருந்தால் வெப்சைட் அட்ரஸையும் கொடுக்கணும். அது ஆப்ஷனல் தான். ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணி உனக்குரிய கோட்டை இதில் கொடுத்துட்டு தொடர்ந்து நெக்ஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபோனுக்கு வெரிஃபிகேஷன் கோட் வரும் அதை இதில் கொடுக்கணும். தொடர்ந்து வெரிஃபிகேஷன் கோட்டை கொடுத்து வெரிஃபை என்றதை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து இதில் உள்ளதில் நெக்ஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணி அட் ஓப்பனிங் ஹவர்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற ஹவர்ஸை இதில் கொடுக்கணும். எந்தெந்த நாளில் ஓப்பனோ அதை ஓப்பன்ன்றதை டிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து டைமையும் கொடுக்கணும். தொடர்ந்து இதில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற டைமை கொடுக்கணும். தொடர்ந்து இதில் உள்ள நெக்ஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து உங்களோட பிஸ்னஸை பற்றிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் இதில் கொடுக்கணும். பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு டிஸ்கிரிப்ஷனை இதில் கொடுக்கணும். தொடர்ந்து இதில் உள்ள நெக்ஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஏதாவது ஃபோட்டோஸ் ஆட் பண்ண போகிறீங்களாண்டா இதில் ஆட் பண்ணணும். உங்களோட பிஸ்னஸை பற்றிய ஒரு ஃபோட்டோவை இதில் ஆட் பண்ணணும். பிறகு ஆட் பண்ணுறேன்டா இதில் ஸ்கிப் பண்ணுற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து இதுலேயும் ஸ்கிப் பண்ணுற பட்டனை கிளிக் பண்ணி இதுலேயும் ஸ்கிப் பண்ணுற பட்டனை கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடும். இதில் உள்ள கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணினமாக இருந்தால் நாங்கள் க்ரியேட் பண்ணின பிஸ்னஸ் ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடும். இப்படி தான் ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஒன்றை கூகுளில் க்ரியேட் பண்ணிக்கொள்வது. க்ரியேட் பண்ணின பிறகு எடிட் பண்ண போகிறீங்களாக இருந்தால் எடிட் ப்ரொஃபைல்ன்றதுக்குள்ளே போய் நீங்கள் உங்களோட ஏதாவது ஆட் பண்ணுறேன்டானும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம், இல்லாட்டி சேஞ்ச் பண்ணுறாலும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இதில் இப்படித்தான் ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஒன்றை உங்களோட எந்த இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிங்க போகிறீங்களோ அந்த இமெயிலை பயன்படுத்தி க்ரியேட் பண்ணிக்கொள்வது. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.